பண்ணாதப்ப என்னைய கேட்டா நான் பேசதான் செய்வேன். என்ன நீ பண்ணது நியாயம்னு சொல்ல வரியா? நான் வாட்டி படிச்சு சொல்லிட்டு போனோம். நீ தானே தப்பு பண்ணிருக்க. ஐயா, நான் தப்பு பண்ணதாவே இருக்கட்டும். நான் உங்ககிட்ட வந்தோடனே சொல்லிட்டேன்ல. நீங்களும் அதை கேட்டுட்டு நார்மலா தானே பிஹேவ் பண்ணீங்க. உங்களுக்கு அப்பவே நான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே கோவப்பட்டு திட்டியிருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனையே இல்லை. அப்பெல்லாம் விட்டுட்டு நல்லா ரொமான்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க அம்மா ஃபோன் அடிச்சு திட்டவும் உங்களுக்கு சொல்லுன்னு கோவம் வருதோ? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். என் கோவம்னா கூட உங்க அம்மா சொல்லி கொடுத்துதான் வருமா? நீ ரொம்ப பேசுற. எங்க அம்மாவும் என்னை பிடிச்சி திட்டுனாங்க. அந்த கோவத்துலதான் நான் உன்னை பிடிச்சி திட்டுனேன். இப்ப நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன்னு வையே, கண்டிப்பா இது பெரிய பிரச்சனையாகும். நாளை பின்ன நாங்க காணா போச்சுன்னா அப்புறம் திரும்பி என் தலையை தான் உருட்டுவாங்க. கொஞ்சம் அது புரிஞ்சுக்காம இருந்தா. நீ பண்ணது தப்பு தான், அதை முதல்ல ஒத்துக்க. நான் தான் ஒத்துக்கிட்டேனே. நான் கேட்கற கேள்வியே உங்களுக்கு புரியல. இங்க பாரு, நானே இப்பதான் வேலைக்கெல்லாம் போயிட்டு டயர்டா வந்திருக்கேன். சும்மா இந்த மாதிரி கேள்வி கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணாத. நான் டார்ச்சர் பண்றேனா? பின்ன மனசே நிம்மதியா இருக்கிறதே ஒருவேளை சாப்பாட்டுக்காக தான். இன்னும் நான் சாப்பிடல. நீ வேணா தெம்பா சாப்பிட்டு என்கிட்ட சண்டை போடலாம். யாரு சாப்பிட்டது? நீங்க தான் கிச்சன் பக்கமே என்னை விடலையே. நான் இந்த வீட்டுல இல்ல. நீயே போய் கிச்சன்ல எடுத்து சாப்பிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு எப்படி அது தெரியும்? அப்ப நான் சொன்னதை எதுவுமே நம்ப மாட்டீங்க. நான் எப்படி நம்ப முடியும்? அப்புறம் ஏன் நான் அந்த பையனை லவ் பண்ணேன்னு சொன்னதை மட்டும் நம்பிட்டு இருக்கீங்க? அதுவும் இல்லாம உங்க அம்மாட்ட வேற நான் லவ் பண்ண விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அடியே, நான் சொல்லவே இல்ல. நீங்க சொல்லாம தான் அவங்க ஜாடையா நீ பேசுறாங்களா? இங்க பாருங்க, நீங்க பாட்டுக்கு கிளம்பி கடைக்கு போயிடுறீங்க. வீட்டுல என்ன நடந்தாலும் முதல்ல என்னைய கேட்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்க பாட்டுக்கு வரீங்க, உங்க அம்மா ரூமுக்கு போறீங்க. உங்க அம்மா கூட அரை மணி நேரமா உட்காந்து பேசுறீங்க. வெளியில நான் ஹால்ல தான் உட்காந்துருக்கேன். ஏன் அப்படி பேசுறதா இருந்தா ரூமை திறந்து வச்சுட்டு பேசலாம்ல? ரூமை சாத்தி வச்சுட்டு அப்படி என்ன ரகசியம் பேசுறீங்க? சரி, நானும் இன்னைக்கு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிடலாம், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கும்போது உங்கள் அம்மா ரூமுக்கு போயிட்டு வந்துட்டு அவங்க ஏதாவது கோழி மூட்டி விட்டுறாங்க. மாடியில் ரூமுக்கு வந்து தாம் தும்னு குதிக்கிறீங்க. நீங்கள் பாட்டுக்கு படுத்து தூங்கிடுறீங்க. ஆனால் வெளியில் இருக்கிறவங்கள்ட்ட நான் தான் இன்னும் சம்மதிக்காமல் இருக்கேன் அப்படி இப்படின்னு சீன் போடுறீங்க. எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியல. என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? போது, நிறுத்த அமிர்தா. சும்மா தேவையில்லாம எங்க அம்மாவால குறை சொல்லாத. என்ன தெரியும் உனக்கு எங்க அம்மாவை பத்தி? நீ வந்து பாத்தியா? எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க, நீ வந்து பாத்தியா? சே, எவ்வளவு கீழ்த்தரமா இருக்கு உன் புத்தியெல்லாம். கீழ்த்தரமான புத்தியா? ஆமா, உனக்கு என்ன யோகிதா இருக்குன்னு எங்க அம்மாவை பத்தி பேசுற? சரி, நானும் நீ பசியா இருப்பியே அப்படின்னு உனக்கு முட்டை பரோட்டா வாங்கிட்டு வந்தேன். உனக்கு போய் நினைச்சு வாங்கிட்டு வந்தேன் பாரு. என் புத்திய செருப்பாலே அடிக்கணும். எங்க அம்மா அப்பவே படிச்சு சொன்னாங்க, இவ வேணாண்டா அப்படின்னு. நான் தான் கேட்கல. இவ தான் வேணும்னு கல்யாணம் பண்ணல. எனக்கு இது தேவைதான். சே, ஏன் என் உசுரை எடுக்கிற? மனசுல நிம்மதி இருக்க விடுறதில்ல. உன் இஷ்டத்துக்கு பேசுற. பேசு. கண்டிப்பா இதுக்கெல்லாம் ஒரு நாள் நீ அனுபவிக்க தான் போற. அப்ப நான் பார்த்து ரசிக்க தான் போறேன். அப்போ வந்து நீ என்கிட்ட சொல்லுவ, நீங்க சொன்னதெல்லாம் ரைட்டு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு நீயா பேசுற மாதிரி தெரியல. உங்க வீட்டு ஆளுங்க தானே இம்புட்டு சொல்லி கொடுக்குறாங்க. இங்க பாருங்க, என்ன பேசுங்க. தேவையில்லாம என் வீட்டு ஆளுங்கெல்லாம் இழுக்காதீங்க. அப்படி தாண்டி இழுப்பேன். உங்க வீட்டு ஆளுங்க சொல்லி கொடுத்து தானே நீ இவ்வளவு திமிரா பேசுற. நானும் உன் போனை செக் பண்ணி எல்லாம் பார்த்தேன். உங்க அப்பத்தா பேசியிருக்காங்க, உங்க அக்கா பேசியிருக்காங்க. எல்லார்கிட்டையும் நம்ம வீட்டு விஷயத்த சொல்லுவியோ? உங்ககிட்ட பேசுறதுக்கே பயமா இருக்கு. நாளை பின்ன ரூம்ல நடக்கிறதையும் போய் சொல்லிட்டீங்கன்னா அவங்க முன்னாடிலாம் நான் எப்படி தலை நிமிர்ந்து நடக்கிறது? சரி, இங்க பாரு அமிர்தா, நாங்க சொல்றது கேட்டுட்டு நீ அப்படியே பண்றதுதான் நல்லது. நீ ஏட்டிக்கு போட்டியா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு எங்க அம்மா ஏன் தலையை உருட்டுறாங்க. எனக்கு இது தேவையா? உனக்காகலாம் நான் ஏன் திட்டு வாங்கினா? தேவையே இல்லை. உன்னை கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு நிம்மதியே இல்லாம போயிடுச்சு. சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா நீ இந்த மாதிரி தான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பியோ? சரி, இனிமேட்டு நீ என்கிட்ட பேசாத. ஆசையா உனக்கு பிடிக்குமேன்னு அது வாங்கி தரேன், இது வாங்கி தரேன். அப்பெல்லாம் நாய் மாதிரி வந்து திங்க தெரியுதுல. நாங்க சொல்றத கேட்கறதுக்கு மட்டும் உனக்கு வலிக்குதா? இங்க பாரு, உங்க அப்பா இன்னும் 20 பவுன் கொடுக்கவே இல்லை. கொடுக்கறேன்னு சபையில தானே சொன்னாங்க. கல்யாணம் ஆகி 4-5 நாள் ஆச்சு. என்ன வரைக்கும் 1 பவுன் கூட கொண்டு வந்து கொடுக்கல. பிச்சைக்கார குடும்பம். சை, ஒன்னுத்துக்கும் கூட்டிட்டு போகாம வீட்டுக்குள்ளாரே வளர்த்து உனக்கு எல்லாத்தையும் நான் சுத்தி காமிச்சு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தா இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன். எல்லாம் நான் பண்ண தப்பு. உன்னை பிடிச்சி கல்யாணம் பண்ண பாரு. எல்லாம் நான் பண்ண தப்பு தான். நான் தான் தப்பு. நீ எல்லாத்துக்கும் சரிதான். நீ பண்ணதெல்லாம் சரிதான். நாங்க தான் ஒழுக்கம் இல்லாத குடும்பம், தரங்கெட்ட குடும்பம். போதுமா? நீ ரொம்ப உத்தமிதான். உன்னை கேள்வி கேட்டது தப்பு தான். என்னமேட்டு நீங்க என்னமோ பண்ணு, எங்கேயோ போய் எவன் கூடயே பேசு. எனக்கு தேவையே இல்லை. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு.
வந்து பேசுறது வைக்கிறதுன்னு ஏதாவது நீ செய்யு. அதுக்கப்புறம் நான் யாருன்றதை நீ பாப்ப. நகரு. சே, வீட்லயாவது நிம்மதி கிடைக்கும்னு பார்த்தா எங்கேயும் எல்லாம் என் உசுரை வாங்குறதுக்குன்னே வருதுங்க. நிம்மதியா ஒரு சாப்பாடு சாப்பிட முடியுதா? சே, வாயிலேருந்து வருது நல்லா. இவ வந்து என்னைய கேள்வி கேட்கறாளாம். இவ பெரிய ஒழுங்கு. இவ கைய காலை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருந்தா நான் ஏன் இந்த மாதிரிலாம் பேச்சு வாங்க வேண்டியது இருக்கு? திறக்காதடின்னு சொல்றோம், வேணுகிட்டே திறந்துட்டு இருக்கா. இப்போ வந்துட்டு உங்க அம்மா சொல்லி கொடுத்து பேசுனியா, உங்க ஆத்தா சொல்லி கொடுத்து பேசுனியான்ட்டு. இங்க பாருடி, மேலைக்குள்ள வந்துடாத, ஒண்ணு போட்டுருவேன் பாத்துக்க. யாருக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க? இவ்வளவும் நீ பண்ணவளுக்கு உனக்கு போனா போது முட்டை புரோட்டா வாங்கிட்டு வந்த பாரு, என் புத்திய செருப்பாலே அடிக்கணும். ஆளும் மூஞ்சி முகரையும். இல்ல, நான் என்ன தப்பு பண்ணேன்? கேள்வி கேட்டது ஒரு குத்தமா? கேள்வியே கேட்கக்கூடாதா? நான் கேள்வி கேட்டா மட்டும் இந்த பேச்சு பேசுறாரு. அவங்க அம்மா கேட்டதுக்கு ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா சரிம்மா சரிம்மான்னு சொன்னாரு. அப்போ என்னைய பிடிக்கும், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ தான் என் உலகம், நீ தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய் தானே? நான் இந்த கேள்வி கேட்டதுக்கே அவரால் தாங்கிக்க முடியலன்னா அவர் என்னை எந்த இடத்துல வச்சிருக்காரு? அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. என்னமே எங்க அப்பா சொன்ன மாதிரி இவரை நம்பவே கூடாது. இவர் சரியான காரியவாதிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. நான் ஏன் அழணும்? நான் எதுக்காக அழணும்? என் கண்ணீரை எதுக்காக இவருக்காக நான் வேஸ்ட் பண்ணணும்? நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அவங்க சொன்னதை நான் கேட்கல தான். இப்போ நாலு பின்ன எனக்கே ஒரு கரண்ட் ஷாக் அடிக்குது, இல்லை வலிக்கு கீழே விழுவுறேன்னா கண்டிப்பாக ஹெல்ப்புக்கு வெளியில் வந்து நான் கேட்டு தானே ஆகணும். நான் பாட்டுக்கு வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளாரே இருந்தா யார் என்னைய காப்பாற்றுவா? நான் என்னமோ பெரிய கொலக்குத்தம் பண்ண மாதிரிலாம் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காங்க. இதுல இருந்து எனக்கு நல்லா தெரியுது, இவங்க என்னை அடிமை மாதிரி தான் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை மட்டும் நடத்த விடவே கூடாது. அந்த மாதிரி சரி சரின்னு நான் அமைதியா இருந்தேன்னா கண்டிப்பா இவங்க என்னைய பைத்தியமாக்கிடுவாங்க. என் வீட்டுல கூட நான் இந்த அளவுக்கு அனுபவிக்கல. எனக்கு சப்போர்ட்டுக்கு எங்க அப்பத்தா தாத்தா எல்லாரும் இருந்தாங்க. இப்ப நான் இந்த விஷயத்தை என் வீட்லயும் சொல்ல முடியாது. கண்டிப்பா சொன்னா எங்க அப்பா எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாரு. அதையும் தாண்டி கௌதம் அம்மா அவங்களுக்கு ஏற்றி விட தான் பார்ப்பாங்க. அப்பதான் தாத்தா கிட்டேயும் சொல்லக்கூடாது. வயசானவங்க, அவங்களும் எவ்வளோதான் தாங்குவாங்க. எங்கள் அக்கா, அவகிட்டேயும் நான் எதுவும் சொல்ல முடியாது. எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு என் ஃப்ரெண்டு கீர்த்தனை மட்டும்தான். அவகிட்ட தான் நான் பேசணும். அவகிட்ட பேசிதான் நான் பண்ணது தப்பா இல்லை ரைட்டான்னு கேட்கணும். வேற யாருக்கிட்ட நான் போய் கேட்கறது? நான் என்ன தப்பு பண்ணேன்? குளக்குத்த பண்ணவன் கூட ரொம்ப ஜாலியாக இருக்கான். இத்தனையோட விஷயத்துக்கு எவ்வளோ பெருசாக ஆக்குறாங்களே. கேள்வி கேட்டது ஒரு குத்தமா? நான் அழ மாட்டேன். நான் ஏன் அழணும்? நான் யாரு கூடயும் கிடைக்கல, யாரு சாப்பாட்டுலயும் மண்ணை வரி போடல, யாரையும் பிரிச்சு விட நினைக்கல. எனக்காக நான் நின்னேன் அப்படின்னா நான் அழ மாட்டேன், அழவும் கூடாது. இவரையும் என்னால் புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு நேரம் நல்லா சந்தோஷமா இருக்காரு. எப்போ அவங்க அம்மா பேசினாலும் உடனே எரிஞ்சு விழுறாரு. இவருக்கு உண்மையாலுமே என்னை பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையா? நான் என்ன பண்ணட்டும்? எப்படி கேட்டாலும் இவர் என்னை அதட்டிகிட்டே தான் இருக்கிறாரு. இந்த விஷயத்த இதுக்கப்புறம் எதுவுமே கேட்காம அமைதியா இருக்கிறது தான் நல்லது. கொஞ்ச நாளைக்கு அவங்க என்னதான் நடந்துக்கிறாங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். எய்த்து பேசாம அவங்க எப்படி பேசுறாங்கிறத ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். அதுக்கப்புறம் தான் எனக்குன்னு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும். இவங்க என்னை என்னவா நினைக்கிறாங்கிறது புரியும். கண்டிப்பா நாளைக்கு அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்து எந்த பிரச்சனையும் இழுத்தாலும் என்ன பிரச்சனை நடந்தாலும் நம்ம அதுக்கு எய்த்து பேசாம அமைதியா இருந்து கவனிக்கணும். அதை சொல்லும்போது இவர் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்கிறத கவனிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஏதாவது ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியும். எல்லா பிரச்சனையும் கீர்த்தனாட்ட சொல்லி என்ன நடக்குதுன்னு அவகிட்ட தான் கேட்கணும். ஆனா இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லை. எங்க வீட்டில் தான் சித்தி குடும்பம் நான் ரொம்ப பார்த்துருக்கேன். இங்க வந்து அது சந்தோஷமா இருக்கலாம்னு நான் நினைச்சேன். ஆனா இங்க வந்தும் இப்படி இருக்காங்க. எதுக்கு எங்க வீடு ஏதோ பரவாயில்லன்னு தோணுது. ஆனா நான் கண்டிப்பா சமாளிச்சுதான் ஆகணும். என் கூட என் கடவுள் முருகன் துணையா இருக்காரு. கண்டிப்பா அவர் என்னை காப்பாத்துவாரு. அவர் எனக்கு துணையா இருந்தா போதும். எதா இருந்தாலும் நான் சமாளிச்சுப்பேன். காதல் தந்தவனி தேரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே காயம் படும்
பேசுறதுக்காக தான் நம்ம இங்க உட்காந்துருக்கோம். இவன் இவ்வளவு நேரம் என்ன பண்றான்? டேட், நீங்களா? ஆமாடா. என்ன விஷயம் டேட்? 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லும்போது நான் எதுவும் யோசிக்காம சரின்னு சொல்லிட்டேன். இப்போ உங்க அம்மாவை எப்படி சமாதானப்படுத்துறது? அதான் டேடி, எனக்கும் ஒன்றும் புரியல. அவங்க அம்மா பாட்டுக்கு 2 நாள்ல கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நான் வேற பணக்காரன் இல்லைன்னு வேற சொல்லியிருக்கேன். இப்ப அம்மாவெல்லாம் கூட்டிட்டு போய் காட்டினா கண்டிப்பா ஜீவாக்கு தெரிஞ்சிடும். ஜீவா அத்தோட விட்டுருவா. ஏற்கனவே இப்பதான் சொன்னான், பணம் இருக்கிற திமிரில் தானே 50 வயசு கிழவெல்லாம் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான், இந்த பணக்காரங்களே நம்ப கூடாது அப்படின்லாம் கூட சொன்னான். இப்ப என்ன ரெடி பண்றது? 2 நாள்ல கல்யாணம். ஜீவாவோட அம்மா வேற அப்பா அம்மாவும் வர சொல்றாங்க. நான் என்ன ரெடி பண்ணட்டும்? நீங்க தான் என்னோட அப்பான்னு போய் காட்டவும் முடியாது. என்னால சத்தியமா என்ன பண்றதுன்னு யோசிக்கவே முடியல. உனக்கு உன் பிரச்சனை, எனக்கு ஜீவா என்னோட அத்தான் பொண்ணு. என் பொண்டாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சது கண்டிப்பா கல்யாணத்தை நிறுத்திடுவா. ஜீவாவோட அம்மாவெல்லாம் நல்லா தெரியும் உங்க அம்மாவுக்கு. 2 பேரும் மீட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா சண்டை தான் வரும். நானுமே என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. கல்யாணத்தை நிறுத்தினதோட ஜோலி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் லவ் பண்ணுவோம், அப்புறமா பொறுமையா நான் உங்க பையனை சொல்லிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டு வச்சிருந்தேன். எல்லாமே ஜீவாவோட அம்மாவால தடைப்பட்டுருச்சு. இப்போ உடனே கல்யாணம்னா நானும் உண்மையெல்லாம் சொன்னேன்னு வைங்க, உடனே உங்க மருமக பிள்ளை கல்யாணத்தையும் நிறுத்திடுவா. நான் என்ன டேடி பண்றது? சரி சரி இருடா, புலம்பாத, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு. அட போங்க டேடி, நீங்களாவது சுதாரிச்சுட்டு உடனே எல்லாம் பண்ண வேண்டாமா? அவங்க வெளியூர்ல இருக்காங்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா உடனே சரின்னு சொல்லிட்டீங்க. என்னடா பண்றது? என் அத்தான் பொண்ணு, விட்டுட்டோம்னா வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அவன் நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் சரின்னு சொன்னேன். ஆனா இவ்வளோ பெரிய கலவரம் உண்டாக போகுதுன்னு நினைச்சா நான் சொல்லியிருக்கவே மாட்டேன்டா. டேடி டேடி, நான் இங்க காட்டு காட்டு கத்துறேன், நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? டேய் கொஞ்சம் பொறுமையா இருடா, ஐடியா ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறேன். என்ன அதிசயமா இருக்கு? என்னம்மா? இல்ல, உங்க அப்பா உன் ரூம் சைடே வரமாட்டாரு. இப்ப என்னடானா உன் ரூமே கதின்னு கிடக்குறாரு. எனக்கு ஏதாவது தெரியாம தில்லுமுள்ளு நடத்துறீங்களோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லையம்மா. இல்லையே, உன் சிரிப்பே சரியில்லையே. ஏங்க என்னம்மா? என்னாச்சு உங்களுக்கு? எதுக்காக இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? வந்ததும் தலையை வலிக்குது, ரூமுக்கு போறேன் அப்படின்னு தானே சொன்னீங்க. இவன் ரூம்ல என்ன வேலை உங்களுக்கு? கரெக்டா எல்லாத்தையும் கேளுடி. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, கணக்கு வழக்கெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அது என் முன்னாடி கேட்டாதான் என்னவா? என் முன்னாடி கேட்காதனால தானே எனக்கு டவுட் வருது. ஏண்டா ராஜா, ஆமா. அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நீங்க என்னாச்சு, நிறுத்திட்டீங்களா இல்லையா? அதெல்லாம் பக்காவா நிறுத்திட்டோம். ஓ, அந்த குசியில தான் இருக்கீங்களோ? ஆமாம்மா. சரி சரி, நீ அந்த பிளேட்ட லவ்வ சொல்லிட்டியா? அதெல்லாம் சொல்லிட்டேம்மா. ஏண்டா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லல? அதான் இப்ப சொன்னனே. என்ன நக்கலா? என்னம்மா? நான் கேட்கவும் தானேடா சொன்னேன். இதுக்கு முன்னாடிலாம் ஐடியாலாம் கேட்ப, இப்ப உங்க அப்பா உனக்கு ஐடியா கொடுக்குறாரோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. என்ன பிரச்சனை? உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுதே, சொல்லுடா. இங்க பாரு, உங்க அப்பாலாம் அதுக்கெல்லாம் சரிப்பட்டே வரமாட்டாரு. நீ என்கிட்ட சொல்லுடா, என்ன விஷயங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு சூப்பரான ஐடியா உனக்கு கொடுக்குறேன். அப்படிங்கிறீங்க? டேய் வேணாண்டா. டேய் அவர் கிடக்குறாரு. இப்ப என்ன, அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுச்சுல, அடுத்து என்ன கல்யாணமா? மா எப்படிம்மா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க? எல்லாரும் பொண்ணு பெத்த அப்பா அம்மா இப்படி தானே பண்ணுவாங்க. யார் அந்த அம்மாவும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னிச்சா? ஆமாம்மா. நான் என்னம்மா பண்றது, எனக்கு ஒரு ஐடியாவும் தோண மாட்டேங்குது. அப்பா அம்மாவை வேற வர சொல்றாங்க. ஜீவாவுக்கு பணக்காரவங்கன்னா பிடிக்கவே பிடிக்காதுமா. இப்ப நீயும் அப்பாவும் வந்து பேசுனீங்கனாலும் கண்டிப்பா அவ வேணான்னு தான் சொல்லுவா. இப்ப நான் என்னம்மா பண்ணட்டும்? இன்னும் 2 நாள்ல கல்யாணங்கிறாங்க, நாளைக்கே அப்பா அம்மாவை கூட்டிட்டு வரணுங்கிறாங்கம்மா. காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும் போதும் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு 1 வாரம் கேப் கொடுப்பாங்க. அதுக்குள்ளார ஏதாவது ஒரு ஐடியா பண்ணிடுவேன். இங்க ஒரு நாளைக்கு இல்ல ஒரு நைட்டு மட்டும்தான் கொடுக்குறாங்க. நாளைக்கு காலையில நான் எப்படிம்மா அப்பா அம்மாவை ரெடி பண்றது? ரொம்ப கஷ்டமான ப்ராப்ளம் தான் இதுக்கு. டேய், நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். அதுபடி நடந்தீனா கண்டிப்பா ஜீவா வீட்டுல டவுட்டே வராது. அப்புறம் ஜீவாவுக்கும் உனக்கும் டும் டும் தான். என்னம்மா அது? பேசாம அம்மா அப்பா ஊர்ல இருக்காங்க, ரொம்ப வயசானவங்க, வர முடியாது, அதனால நான் கல்யாணம் பண்றது பண்ணிக்கிறேன், உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேளு. அம்மா
நீங்களா இங்க இருக்கும்போது நான் மட்டும் எப்படிமா தனியா போய் கல்யாணம் பண்ணிக்கிறது? அப்புறம் நம்ம சொந்தக்காரவங்களும் ஏதாவது சொல்ல மாட்டாங்களா? சிம்பிளா கோயில்ல மட்டும் வச்சுக்கலாம்டா. எனக்கு ஓ சந்தோஷம் மட்டும் தாண்டா முக்கியம். நான் வேணா ஓரமா நின்னு பாத்துக்கறேன். ஆமா, என்னம்மா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? வேற என்னடா பண்ண சொல்ற? இப்போதைக்கு ஜீவாவுக்கு நீ பணக்கார மாப்பிள்ளைன்னு தெரிய வேணாம்ல. அவளும் நல்ல பிள்ளைதான். அந்த மாதிரி ஒரு நல்ல மருமகளை நான் இழக்க விரும்பலடா. அதுக்காக தான் சொல்றேன். பரவாயில்ல, நீ ஏதாவது ஒரு கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கோ. அப்புறமா அவளுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பெருசா கிராண்டா ரிசப்ஷன் வச்சிருவோம். ஆமா, என்னடா நீ? நான் எவ்வளவு ஹாப்பியான மதரா இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னையவே அழுகாச்சி அம்மாவை காட்டிடுவ போல. என்ன இருந்தாலும் நீங்களா இல்லாம. பரவாயில்லடா, ஜோசியர் சொன்னாரு உங்க பையனுக்கு இந்த மாதிரி தான் கல்யாணம் நடக்கும்னு முன்னாடியே சொல்லிட்டாரு. அவர் சொல்லும் போதே நான் என் மனசை தடைப்படுத்திக்கிட்டேன். கடைசியில அவர் சொன்ன மாதிரியே நடக்க போகுது. ஆனா அவர் ஒரே ஒரு வார்த்தை தான்டா சொன்னாரு. அந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைச்சிருக்க மருமக மாதிரி வராது. நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணியிருப்பீங்க. அவளும் அவ்வளோ நல்லவ. நீங்க இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ நல்ல மருமகளை இழந்துடாதீங்க. அப்படி இழந்துட்டீங்கன்னா வேற யாராவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா உங்க பையனோட வாழ்க்கையே நல்லா இருக்காது. நீங்களும் சந்தோஷமா இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டாருடா. நான் முதல்ல நம்பல. எப்ப ஜீவாவை கண்ணில் பார்த்தேனோ அப்பதான் நான் நம்பினேன். இவரும் ஜீவா மேல ரொம்ப பாசமா இருக்காரு. அப்புறம் நான் மட்டும் பகையா இருந்து என்னடா பண்ண போறேன்? என் பையன் இப்ப என் கூட இல்லைனாலும் கொஞ்சம் காலம் கழிச்சு என் மக, என் மருமக, அப்புறம் என் பேர பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து தானே இருப்போம். அப்ப நான் சந்தோஷமா இருந்துட்டு போயிட போறேன். இதுல என்னடா வந்திருக்கு? ஆமா, சேச்சே, எதுக்குடா வருத்தப்படுற? நீ கல்யாணம் பண்ணிட்டு வாடகை வீட்டில் இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. லைஃப்ல லவ்ங்கிறது ஒரு வாட்டி தான் வரும். அவங்கள நம்ம கண்டிப்பா பிடிச்சிக்கிட்டோம்னு வையே, நம்ம லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் உங்க அப்பாவை அப்படிதானே லவ் பண்ணேன். இப்போ ஒரு ஹாப்பியான லைஃபை வாழல. என் மகனுக்கும் அந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைக்கணும் தான் நான் இவ்வளோ தூரம் சொல்றேன். சரிங்கம்மா. இதனாலதான் எனக்கு தெரியாம 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்களா? லட்சுமி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல லட்சுமி. வேற என்ன லட்சுமி? யோ, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. சாரி லட்சுமி. என்கிட்ட சொல்லியிருந்தா நானே ஏதாவது ஒரு ட்ரிக் சொல்லியிருப்பேன். சும்மா என்னைய வில்லியாக்குறீங்களே. இல்ல, அப்படி இல்ல. ஏண்டா, உங்க அப்பா சொல்றாருன்னா நீ அம்மா கிட்ட கேட்காம பண்ணுவியா? அப்படிலாம் இல்லம்மா. இன்னமேட்டு எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட வந்து நீ சொல்ற. சரிம்மா. நாளைக்கே போய் அம்மா அப்பா ஊர்ல இருக்காங்க, ரொம்ப வயசானவங்க வர முடியாது அப்படின்னு சொல்லி பேசு. என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். அப்படி இல்லையா, இங்க உட்காந்துருக்காரு பாரு உன்னோட ஒரிஜினல் அப்பா, இவர் கார்டியனா இருப்பாரு அப்படின்னு சொல்லி பேசி கல்யாணத்தை முடி. உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? வருத்தம் இல்லாம இருக்குமா? பையன் 2 வருஷம் கழிச்சு பிறந்தவனை நல்லா தான் பாத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஹாஸ்டல்லே வளர்ந்துட்டேன். பெரிய பிள்ளை ஆயிட்டும் இங்க இருப்பேன்னு பார்த்தா யூஎஸ் போயிட்ட. இப்ப கல்யாணம் ஆகி நீ தனியா போற. என்ன இருந்தாலும் உன்னோட சந்தோஷம் தானடா என்னோட சந்தோஷமும். நீ ஹாப்பியா இருந்தீன்னா அதுவே எனக்கு போதும்டா. சாரிம்மா. டேய், உன்னோட ஜாதகம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்னடா பண்ண முடியும்? ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க, பெரிய பையன் உங்களை விட்டுட்டு தள்ளி தான் இருப்பான், சின்ன பையன் தான் உங்களை விட்டு போகவே மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவன் இருக்கான். நீ என் மேல பாசமா இருக்கியா, அதுவே எனக்கு போதும்டா. சரிம்மா. ஹலோ தேவராஜ். சொல்லுங்க மேடம். பையன் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க. நீங்க உத்தரவு கொடுத்துட்டீங்கல்ல, இனிமேட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இனிமேட்டு இந்த மாதிரி தனியா உட்காந்து பேசுறது, எனக்கு தெரியாம ஏதாவது பண்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கவே கூடாது. சரி, ப்ராமிஸா பண்ண மாட்டேன். 2 பேரும் சாப்பிட்டீங்களா இல்லையா? அதெல்லாம் நானும் அப்பாவும் நிச்சயதார்த்தத்திலேயே சாப்பிட்டுட்டோமா. அப்ப ஃபுல் கட்டிட்டு தான் வந்து பேசிட்டு இருந்திருக்கீங்க. லக்ஷ்மி, ஜீவா என் அத்தானோட பொண்ணுன்னு உனக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நீ ஏத்துக்கவே மாட்டேன். ஏன்னா ஜீவாவோட அம்மாவை தான் உங்க அண்ணனும் விரும்பினாங்க. ஆனா உங்களுக்கு கிடைக்கலன்ட்டு உங்க அண்ணன் உன்கிட்ட சண்டை போட்டாரு. அதனாலயே உங்க அண்ணன் நம்ம வீட்டு சைடே வரதே இல்லை. உனக்குன்னு இருக்கிறது உங்க அண்ணன் மட்டும்தான். ஜீவாவோட அம்மானால உங்க அண்ணனும் உன் வீட்டுக்கு வரதே இல்லை. அதனாலயே நீ ஜீவாவை தப்பா நினைக்கலாம் இல்லையா? அதனாலதான் நான் ஜீவாவை பத்தின உண்மையை உன்கிட்ட சொல்லாம இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் தெரிய வரும், அப்ப பாத்துக்கலான்னு விட்டுட்டேன். முன்கூட்டியே நான் சொன்னேன்னு வையே, கண்டிப்பா நீ கல்யாணத்தை நிறுத்திடுவ. கல்யாணம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் சரி, ஜீவா தான் நம்ம வீட்டு மருமக. அதனாலதான் லட்சுமி, நான் இந்த உண்மையை உன்கிட்ட இருந்து மறைக்கிறேன். ஆதி, என்னாச்சு இவனுக்கு? கூப்பிட அங்கிட்ட என்னத்தையும் பார்த்துட்டு இருக்கான். ஆதி, என்ன டாடி? என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க?
நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுல இருந்து எனக்கு சரியாவே தூக்கமே வரல. அப்படி என்னடா நடந்துச்சு? டாடி, அந்த முரளி அவன் என்னை என்ன பேச்சு பேசினான் தெரியுமா? என்ன பேசுனா? ரொம்ப பொடி வச்சு பேசிட்டு இருந்தான். எனக்கு தெரிஞ்சு நான் கீதா மேல ஆசைப்படுறத அவன் மோப்ப முடிச்சிருப்பானோ. கண்டிப்பா பிடிச்சிருப்பான். என்ன டாடி சொல்றீங்க? ஆமாண்டா, கோயில்ல யாருமே இல்லைன்னு சொன்ன, நீங்க மட்டும்தான். அப்புறம் ஒரே ஒரு பைக்கு தான் நின்றுருக்கு. நீ தான் பிரேக் ஒயரை கட் பண்ணிருக்க. அவன் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுவான். வேற யார் வந்து அவன் பிரேக் ஒயரை கட் பண்ண போறா? இது கூட தெரியாத அவன் என்ன கூமுட்டையாடா? நீதான் லூசு மாதிரி கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணிருக்க. அவன் எல்லாம் நல்ல நிதானமா தான் இருக்கான். அப்போ நான் நிதானம் இல்லாம இருக்கேனா? நான் அப்படி சொல்ல வரலடா. எதுக்கு எடுத்தாலும் சட்டு சட்டுன்னு கோவப்படுறதை நிறுத்து. இப்படி பண்ணிக்கிட்டே இருந்த கீதா கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு மருமகளா வரவே மாட்டா. வர வைக்கவும் முடியாது. கொஞ்சம் கோவத்தை குறைச்சிட்டு அடுத்தது என்ன பண்ணலாங்கிறத யோசி. கீதா மனசுல எப்படி இடம் பிடிக்கிறத பத்தி யோசி. நீ கீதா மனசுல இடம் பிடிச்சிட்டேன்னு வையி, அதுக்கப்புறம் இவெல்லாம் என்ன சுஜுப்பி? அதுதானே என்னால முடியவே இல்ல. நான் எவ்வளவு பண்ணாலும் கீதா விலைக்கு போறா. எனக்கு அவன் மேல வெறுப்பு தான் வருது. லவ்வுங்கிறதே வரவே மாட்டேங்குது. நான் என்ன வச்சுக்கிட்டா இல்லங்கிறேன்? நீ வச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, வச்சுக்கிட்டு இல்லைனாலும் சரி, இந்த வீட்டுக்கு மருமகை கீதா மட்டும்தான். என்ன புரிஞ்சுதா? நான் பேசுறது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற யார் மேலேயும் இருக்கிற கான்சென்ட்ரேஷனை விட்டுட்டு கீதா மேல வச்சீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். டாடி, நான் யார சொல்றேன்னு உனக்கு நல்லாவே புரியும்டா. அப்படிலாம் இல்ல டாடி. ஏண்டா, எனக்கு தெரியாது என் மகனை பத்தி? இங்க பாரு, உனக்கானவ கீதா மட்டும்தான். அவளை எப்படி லவ் பண்ண வைக்கிறதுங்கிறத பாரு. நீ தேவையில்லாம கண்டதே நினைச்சுக்கிட்டு இருக்காத. என்ன புரிஞ்சுதா? ம், சாப்பாடு ரெடியா இருக்கு, வந்து சாப்பிடு. நீங்க போங்க, நான் வரேன். நான் என்னத்த பண்ணேன்? என்ன பண்ணாலும் அவன் என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறா. இந்த முரளி பின்னாடியே சுத்துறா. எனக்கு எரிச்சல் தான் வருது. இதுல இந்த அப்பா வேற சும்மா நொய்யின்ட்டு. நான் அந்த சத்யாவை பாக்குறதே இல்ல. எதுக்கு சும்மா அதையே சொல்லிக்கிட்டே இருக்காரு? என் மனசு என்னமோ அவளை தேடுற மாதிரி. சத்யா என்னை கூப்பிடறா. எதுக்காக? இவ எதுக்கு எனக்கு கால் பண்றா? சரி, எடுத்து பேசுவோம். ஹலோ சத்யா. ஹலோ